வெல்கம் மக்களே. ஒரு சில இடத்த நம்ம கேள்விப்பட்டாலும் சரி, நம்ம கண்களால பார்த்தாலும் சரி, நம்மளே ஆச்சரியப்பட வைக்கும், மேலையும் உடம்பையே சிலிர்க்க வைக்குமே செய்து. அப்படிப்பட்ட இடம் மலேசியால நிறையாவே இருக்கு. அந்த மாதிரி ஹாண்டட் பிளேஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு இடம் தான் எம்பக் கோட், கென்திங் ஐலண்ட். ஒரு மலைக்கு மத்தியில அதிகமான புகை மூட்டத்தால மூடப்பட்ட ஒரு மர்மமான கட்டிடமா இருக்கு. மங்கலான வெளிச்சத்துல பார்க்கும்போது அந்த கட்டிடம் முழுவதுமே ரத்தமான நிறங்களாவே இருக்கும். 1990 காலகட்டத்தில் இந்த எம்பக் கோட் சுற்றுலா பயணிகளுக்காக கட்டப்பட்ட ஒரு அழகான அபார்ட்மெண்டா இருந்தது. ஆனா காலப்போக்கில் இந்த இடம் ஒரு பேய் அண்டி இடமா மாறிடுச்சுன்னு அப்படின்னு பேசப்படுது. மேலும் இங்க நடக்கிற அமானுஷ்யமான நிகழ்வுகள் எல்லாம் உண்மையா இல்ல வெறும் கட்டுக்கதைகளா? இந்த வீடியோல முடிவுல நீங்களே அதை முடிவு பண்ணிக்கோங்க. அதை நான் உங்ககிட்டே ஒப்படைச்சிடுறேன். ஸோ வீவர்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த கதையில கண்ணுக்கு தெரியாத பல திருப்பங்கள் இருக்கு. அப்படியே பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸ் போடுங்க. ஏன்னா உங்க லைக்ஸ் தான் எனக்கு ஒரு உற்சாகத்தை தரும். நீங்க த்ரில்லர், கிரைம், ஹாரர், மிஸ்டரி இவைகளோட ஃபேனா? அப்படி இருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ மூலிமா அதை நீங்க தெரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். அண்ட் இதை நான் சொல்லியே ஆகணும், நான் ப்ரீவியஸ் போட்ட வீடியோக்கு இவ்வளோ பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி மேலும் 27 சப்ஸ்கிரைபராக இருந்த மட்டுமே என் சேனலுக்கு 160 மாறி இருக்கு. இப்போ நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சொல்ல வார்த்தையும் இல்லை. ஆனால் இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். ரொம்ப 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 கோடி நன்றிகள் உங்களுக்கு. மேலும் இன்னும் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்குது. உங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுவேன். அதுக்கு நீங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக என் பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். இது எஸ்கே ட்ரூத் ஜோன். நான் உங்கள் எஸ்கே. வாங்க ஹாரர் ஜோனுக்கு போலாம். எம்பக் கோட் வில்லா டி கென்திங் ரிசார்ட் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த அபார்ட்மெண்ட் ஈஸ்டர்ன் வெஸ்ட்ல இருக்கிற பஹாங் பகுதி இருக்கிற மலைக்கு நடுவுல கட்டப்பட்டிருக்கு. இந்த இடம் மலேசியால உள்ள பல மக்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. கோலாலம்பூர்ல இருந்து ஜஸ்ட் 1 ஹவர்ல இங்க ரீச் ஆயிடலாம். பாக்குறதுக்கு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருந்தாலும் இப்பயும் இங்க ஸ்டே பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. இந்த எம்பக் கோட் என்ன காரணத்தினால இப்படி ஒரு ஹாண்டட் பிளேஸா மாறி இருக்குன்னா, கென்திங் ஐலண்ட் உள்ள டீம் பார்க், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் மற்றும் கெசினோக்கு அந்த காலகட்டத்திலே இப்போ வரைக்கும் பல சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு டூரிஸ்ட், எக்கச்சக்கமான மக்கள் வந்து போயிட்டு தான் இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த கென்திங் ஐலண்ட் ரொம்பவே குளிரான அழகான மலை பகுதியிலிருந்து ஓவரால் வியூஸ் இன்னும் அழகாவே தெரியும். அதை பார்க்கறதுக்காகவும் பல பேர் கெசினோக்கு சூதாட்டம் விளையாடுறதுக்காகவும் வருவாங்க. ஸோ இங்கிருந்து தான் கதையே ஆரம்பிக்குது. இங்க நிறைய பிசினஸ் மேன், பெரிய பெரிய பணக்காரவங்க மற்றும் சாதாரணமான வேலை செய்யறவங்க இங்க கேசினோக்கு காசை அள்ளி வீசி ஜெயிச்சுட்டு போவாங்க. அதுல நிறைய பேர் தோத்துட்டும் போவாங்க. ஸோ காசை நிறைய இழந்தவங்க வீட்டுக்கு போக முடியாம சிக்கி முக்கி நக்கி திண்டாடி இந்த எம்பக் கோட்ல ஸ்டே பண்ணி பல பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அப்படின்னு பேசப்படுது. அவங்களோட ஆவிதான் அங்கேயும் உலாவிக்கிட்டு இருக்குன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதை பார்த்துருக்காங்கன்னு ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் எல்லா சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க தற்கொலை, கொலை, விபத்து, கொள்ளை இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த பகுதியில் நடந்திருக்கு. ஆன்லைன்ல இந்த அபார்ட்மெண்ட்டை புக் பண்ண அவைலபிளா தான் இருக்கு. வெப்சைட்ல பார்க்கறதுக்கும் அங்க உள்ள ரூம்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ரொம்பவே சுத்தமா அழகா நீட்டா இருக்கு. ஆனா வெளிப்புறம் இங்க இருக்கக்கூடிய அதிகமா பனித்துளி ஈரம் காரணமா அந்த அபார்ட்மெண்ட் ரத்தம் வலியிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி இருக்கிற இடத்துல நம்மளால தங்க முடியுமா? அப்படியே ரிவ்யூ பார்த்தாலும் இன்டீரியருக்கு ஆப்போசிட்டா நெவர் ஸ்டே அட் திஸ் ஹோட்டல், கிரீப்பி, வர்ஸ்ட் அண்ட் ஹாரர் இவ்வளவு பேர் சொல்லியும் இங்க தங்க மனசு வருமா? அப்படியும் தங்கினா என்ன நடக்கும்? அப்படி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி எந்த விஷயம் இந்த ஹோட்டல்ல இவ்வளோ பெரிய ஹாண்டட் பிளேஸா மாத்துச்சுன்னு அதையும் பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த பில்டிங் 1995ல கட்டப்பட்டிருக்குன்னு. அதோட தொடக்கத்துல இருந்து வருவோம். இந்த எம்பக் கோட் 1995ல வில்லா கென்திங் டெவலப் கம்பெனியால டெவலப் பண்ண ஒரு ரிசார்ட் அபார்ட்மெண்ட் பில்டிங். அப்போ கட்டப்பட்ட புதுசுல எம்பக் கோட் ரொம்பவே நல்லா செழிப்பா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வந்தது.
இப்போ இருக்கிற எம்பகோட் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பாருங்க. 1990ல ஜயன்ட் பே ரிசோர்ஸ் எல்டிடி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கெனடியன் மைனிங் கம்பெனியும் மலேசியாவில் உள்ள சமாபுல் சண்டரியான் பரால் அப்படிங்கிற கம்பெனியும் சேர்ந்து தான் டெவலப் பண்ணி இந்த டீம் பார்க்க கந்திங்ல கட்டியிருக்காங்க. ஒரு டிஸ்னி லேண்ட் மாதிரி கட்டணும்னு இவங்க பிளான் பண்றாங்க. அவங்க இந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸை 2 பாகமா பிரிக்கிறாங்க. அதுல ஒன்னு சமாபுல் பார்க் வியூ, இன்னொன்னு ஹில் வியூ ரிசார்ட் அபார்ட்மெண்ட்னு பேர் கொண்டு வராங்க. அதுக்கு பிறகுதான் 1991ல ஜயன்ட் பே டெவலப் கம்பெனி விலா கந்திங் சண்டியான் பர்ஹாட் அப்படின்னு பேர் மாத்துறாங்க. 1994ல இந்த கட்டிடம் வேலையை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருடம் கழிச்சு 1996ல இந்த எம்பகோட் விலா டி கந்திங் ரிசார்ட் முழுமையா கட்டி முடிச்சு ஓபன் பண்றாங்க. அதுக்கு பிறகுதான் நிறைய சுற்றுலா பயணிகள் இங்க வந்து தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விழாவும் நல்லா ரன் பண்ணிட்டு வந்திருக்கு. அதுக்குள்ளார நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. பேங்க்வெட், ஒரு செமினார் நடத்துற அளவுக்கு கான்ஃபரன்ஸ் ஃபெசிலிட்டியே வச்சிருந்திருக்காங்க. அதுக்கு பேர் காசா ரூம்னு அழைக்கப்படுற கிளாஸ் ரூம். அது மட்டும் இல்லாம பல கிளாஸ் ரூமுக்கு ஒவ்வொரு பேரோட அமைக்கப்பட்டிருக்கு. பலோமா கார்டன் கெஃபேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட். இதுதான் அப்போ உள்ள காலகட்டத்தில் இருந்த இந்த அபார்ட்மெண்ட்ஸோட லாபி. பாத்தீங்களா இவ்வளவு கிளீனா அழகா இருந்திருக்குன்னு. அபார்ட்மெண்ட்ஸோட ரூமுமே ரொம்ப நீட்டா கிளீனா இருந்திருக்கு. இப்படி நல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஹோட்டல் என்ன ஆகுதுன்னா 2000ல இந்த கம்பெனி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து அவங்களால மீண்டு வரவே முடியல. காரணம் என்னன்னா 1997ல இருந்து 98ல நடந்த ஆசியன் ஃபைனான்சியல் கிரைசிஸ்னால. இதனால என்ன ஆச்சுன்னா அங்க தங்கி இருக்கக்கூடிய யூனிட் ஓனர்ஸும் பணத்தை சரியா தர முடியல. இந்த பில்டிங் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய மீஸ்ட் அண்ட் வெட் வெதர்னால இந்த பில்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சமா பாலடைய ஆரம்பிச்சிருச்சு. 2012ல இந்த பில்டிங்கோட ஒரு பகுதியை மட்டும் ரெனோவேட் பண்றாங்க. ஆனா மறுபடியும் இது பழைய நிலைமைக்கு மாறிடுச்சு. இதுல இருந்து தான் பல சம்பவங்கள் இந்த பில்டிங்ல நடந்திருக்குன்னு பேசப்படுது. அதாவது 2013ல ஒரு பொண்ணை யாரோ வந்து கொடூரமா கொலை பண்ணி அந்த பொண்ணுடைய பாடி பார்ட்ஸ் மட்டுமே கிடைச்சிருக்கு. கொலை மட்டும் கிடையாது, தற்கொலை, அதுக்கப்புறம் விபத்துகள் நிறைய நடந்திருக்கு. இங்க நடக்கக்கூடிய தற்கொலை எல்லாம் மோஸ்ட்லி இங்க சூதாடி தோத்து போயிருக்காங்கல்ல, அவங்களதான் இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கும் இந்த அபார்ட்மெண்ட்ல தங்கறதுக்கு அளவு இருக்கு அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கு. பட் சில யூனிட்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. மலேசியா ரிங்கெட்ல 200 வெள்ளிக்கு கீழே ஒரு ஃபுல் அபார்ட்மெண்ட் ஒரு நைட் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். சீப் தான், ஆனா யார் ரிஸ்க் எடுக்கிறது? இங்க நடந்த விஷயங்கள்லே ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும்தான் ஒரு உதாரணமா நான் இப்ப சொல்ல போறேன். ரிச்சர்ட் அண்ட் சிண்டி அப்படிங்கிற ஒரு கப்பல் இந்த எம்பகோட்டுக்கு தங்க முடிவெடுத்து இங்க வந்து தங்குறாங்க. 2 பேருமே வேலை பார்க்கறாங்க. அப்படிதான் ஒரு நாள் சிண்டி அவங்களோட ட்ரெஸ்ஸை பெட்டு மேல வச்சுட்டு குளிக்க போறாங்க. சரி, குளிச்சுட்டு வந்து பார்க்கும் பொழுது பெட்ல ட்ரெஸ்ஸும் இருக்கு, அதோட சேர்த்து நீளமான உதிர்ந்த முடியும் இருந்திருக்கு. சரி, மேபி அது அங்க வேலை பார்க்குற வேற பொண்ணுடைய முடியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கபட்டை ஓபன் பண்ணும் பொழுது உள்ள ட்ரெடிஷ்னல் சைனீஸ் ட்ரெஸ் எல்லாம் இருந்திருக்கு. இதை சொங்சாம்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்க்கு வரும்பொழுது கபட் ஃபுல்லா எம்டியா தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கும்னு அப்படின்னு பல குழப்பங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கு. சரி, தன்னோட பார்ட்னர் கிட்ட இதை பத்தி அப்புறம் பேசலாம் அப்படின்னு நம்ம இப்ப வேலைக்கு போலாம்னு நினைச்சிட்டு வேலைக்கு போயிருக்காங்க. திரும்ப 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. அதுல அவங்க பார்ட்னர் மட்டுமே ரொம்பவே குளிரா ஃபீல் பண்ணிருக்காரு. பெட்ரூமுக்கு போனா அங்க ஒரு பொண்ணு பின்னால திரும்பின மாதிரி சோங்சாம் ட்ரெஸ் போட்டுட்டு நீளமான முடியோட உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப ரிச்சர்டோட மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, நம்ம பார்ட்னருக்கு இவ்வளோ பெரிய முடியெல்லாம் இல்லையே அப்படின்னு பக்கத்துல போறாரு. ஆனா ரொம்ப பக்கத்துல போறதுக்கு முன்னாடி அவருக்கு எதிர்த்தாப்புல கண்ணாடி ஒன்று இருந்திருக்கு. அந்த கண்ணாடியில ரிச்சர்ட் பார்க்கும் பொழுது அதுல அவர் மட்டும் தான் தெரிஞ்சிருக்காரு. ஆனா அந்த பெட்ல உட்கார்ந்துருக்கிற அந்த பெண்ணுடைய உருவம் தெரியல. இதை பார்த்து பதறி அடிச்சு தன்னோட அப்பார்ட்மெண்ட்டை விட்டு அவங்களோட பார்ட்னரையும் வெளியில கூட்டிட்டு போய் துண்டைக்கானும் துணை காணும் தலை தெறிக்க ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் அவங்க திரும்பியே வரல. இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்ததுக்கு அப்படி எதுவுமே கிடைக்கல. ஆனா சோசியல் மீடியால சில வீடியோஸ் மட்டும் கிடைச்சது. அங்க இருக்கக்கூடிய மக்களால எடுக்கப்பட்ட வீடியோ இதுதான்.
ஆனா இதை பார்க்கும்போது காத்துல தன்னால கதவு திறக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணவங்க கிட்ட கேட்டோம்னா இல்ல அந்த டைம்ல எந்த ஒரு காத்தும் அடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதே மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடக்கூடிய யூடியூப் சேனல்லே ஒருத்தவங்களை இங்க வந்து லைவ் வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணப்படல. லைவ் எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த நபர் கேட்கிறாரு என்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசு அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு கதவு மூடுற மாதிரி சத்தம் கேட்குது. ஏற்கனவே இங்க யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த பேண்டமிக் அப்புறம் பாத்தீங்கன்னா மேலும் இந்த இடம் ஒரு மயான அமைதியா மாறிடுச்சுன்னு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த மாதிரி வீடியோலாம் சில சமயங்கள்ல நம்புற மாதிரி இல்லைனாலும் ஒரு விஷயம் மட்டும் என்னால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இதுக்குள்ள போகணும்னு நினைச்சு போனாலும் வெளியில இருந்து பார்க்கும்போது போகணும்னு எண்ணமே நம்மளை விட்டு போயிடும். ஃப்ரீ டாக்குமெண்டரி ஷார்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இங்க வந்து ரிவ்யூ பண்றாங்க. பார்க்கிங் லாட்லயே அவங்களுக்கு பயங்கரமான வெல்கம் இருந்தது. நிறைய காசு இங்க பல வருஷங்களா யாருமே தொடாத அளவுக்கு மோசமான நிலைமையில இருந்திருக்கு. சாரி, அதிகம் சில கஷ்டப்படுறவங்க சூழ்நிலைக்காக தொட்டு இருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. அங்க இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய ரெயிலிங் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. காப்பாக்கில் இருக்கக்கூடிய காசையும் தாண்டி மோட்டார் பைக்ஸ் எல்லாமே துருப்பிடிச்சி இனிமே கையிலங்கடையில கூட போட முடியாத நிலைமையில தான் அது இருந்திருக்கு. இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு லாபியை கண்டுபிடிச்சி லிஃப்ட்டுக்கு போறாங்க. நம்பர்ஸ் எல்லாம் அப் அண்ட் டவுன் ஆகுது. ஆனா லிஃப்டோட டோர் மட்டும் ஓப்பன் ஆகல. சரி வாங்கலன்னு படிக்கட்டு வழியா 4வது மாடிக்கு போறாங்க. உள்ள போனதுமே ஒரு செக்யூரிட்டி அங்க உட்காந்துருக்காரு. இப்படிப்பட்ட இடத்துலயும் ஒரு செக்யூரிட்டியை போட்டு அதுல வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் தான் தோணுச்சு. ஆனா அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு போனா அங்க ஒரு மினி மார்க்கெட்டே இருந்திருக்கு. இண்டோ பார்க்கிங், மினி சூப்பர் மார்க்கெட், லாண்டர் மார்ட், அதாவது காயின் போட்டு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி, அப்புறம் ப்ராஸ்டிடியூட் கூட இந்த எம்பகோட்ல நீங்க பார்க்கலாம். அதிகமா ஃபாரின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் தான் இங்க மோஸ்ட்லி தங்குறாங்க. நீங்களும் இங்க போய் தங்கலாம், நைட்ல தங்கறதுக்கு பயம் இல்லனா. இதுவரை இருக்கிற எம்பகோட்டோட ஸ்டோரி எல்லாமே தற்கொலை, கொலை, கதவு யாரோ தட்டுற மாதிரியும் கதவு தன்னால திறக்கிற மாதிரியும் திடீர்னு ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற உண்மை என்னன்னு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அங்க வேலை பார்க்குறவங்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது அவங்க சில விஷயங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது குழந்தைங்க சத்தங்கள் கேட்டிருக்கு. நான் என் ரூமை விட்டு வெளியே வந்தா டைரக்டா இங்க வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த யூடியூபர்ஸ் ஒரு நைட் ஃபுல்லா இவங்க இங்க தங்கி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா எதுவும் அவங்க ஃபேஸ் பண்ணல. சரி, மறுநாள் எந்திரிச்சு மற்றவங்க எல்லாம் வெளியில வருவாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்போம் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் இன்டர்வியூ பண்றாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் இவங்களை கூட்டிட்டு போய் ஒரு ரூமை காட்டுறாரு. அந்த ரூமோட கதவுல தைலண்ட் பாஷையில மந்திரிச்சு ஒரு போர்டு மாதிரி மாட்டி இருந்திருக்காங்க. அந்த நபர் என்ன சொல்றாருன்னா இந்த ரூம்ல தான் பேய் இருக்கு, இதை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ரூம் பக்கம்லாம் யாரும் அளவு கிடையாது, உங்களுக்காக நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய காப்பாக்ஸ் உள்ள காசு எல்லாம் எதுக்கு இப்படி அனாதையா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாமே இங்க இருந்த அந்த பழைய யூனிட்டோட ஓனர்ஸோட காசுங்க. அவங்க இதை விட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஓடிட்டாங்க, ஆனா திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, திரும்பி வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒருவேளை உண்மையிலே இந்த யூனிட்டோட ஓனர்ஸ் அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கோட ஓனர்ஸ்க்கும் ஃபைனான்ஷியலா ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஆனா இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டும் போதே இதை மெயின்டெனன்ஸ் பண்ண பணம் இல்லைன்னு அப்படிங்கிறத என்னால சுத்தமா நம்பவே முடியல. ஒருவேளை அது இருக்குமோ? உண்மையோ பொய்யோ, ஆனா இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஒரு குட் என்டர்டெய்னா இதை எடுத்துக்குவோம். நம்ம சேனல்ஸ்ல நிறைய மனுஷன்லாம் இருக்கீங்க அப்படின்றது நல்லா தெரியும். பட் இதை ஒரு என்டர்டெயின்மெண்டா எடுத்துக்கோங்க. அப்படி போகணும்னு நினைச்சீங்கன்னா கைடன்ஸோட போங்க. ஸோ வீடியோவோட முடிவில் வந்தாச்சு. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த எம்பகோட் பற்றின கதை எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டரிஸ் அண்ட் அன்டர் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா?
இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பல ஸ்டோரிஸோட இனிமேல் தொடர்ந்து வரப்படும். அதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் பெல் பட்டன் அமுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது நாள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான பல என்டர்டெயின்மெண்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் SK. இது ட்ரூத் ஜோன். நன்றி, பாய்.